அதுக்கு காரணமே அந்த உட்கார்ந்துருக்காருல அவர் தான். அவர்கிட்ட வந்தவொடனே நம்ம சொல்லியாச்சு, இவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு டிக்கெட் தான் 3 டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஃபுல்லாமே எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுச்சு. நோ தமிழ், நோ இங்கிலீஷ். உனக்கு ஹிந்தி தெரியுமா? அப்பதான் டிக்கெட் கொடுக்க முடியும். பரிதவிக்கும் ரயில் பயணிகள். இல்ல நாங்க எங்க இங்க டியூட்டியே தான் பண்ணல சார். இல்ல அப்ப உங்க நான் பேசுறேன் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்? மத்தவங்க கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைன்ட் இப்படி தான் இஷ்யூ பெருசாக அவரோட இஷ்யூஸ் பெருசாக்கறதே நீங்க தான். சர்ச்சையாகும் கோவில்பட்டி ஸ்டேஷன். தக்கல் டிக்கெட் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ டிக்கெட் அடிச்சு கொடுக்கணும். ஒரு டிக்கெட்டை ஒரு பேரை 3 தடவை 4 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் அந்த ஃபார்ம் எதுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம் சார்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் ரயில்வே நிலையம் மதுரை ரயில்வே கோட்டத்தில் அதிக வருவாய் தரும் ரயில்வே நிலையங்களில் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. இந்த ரயில் நிலையத்தை கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமின்றி தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், தென்காசி ஆகிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரயில் பயணிகள் கட்டணத்தில் அதிக அளவில் வருமானம் ஈட்டி வரும் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வரும் இந்த ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்ய மற்றும் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை பெற ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனிடையே டிக்கெட் கவுண்டர்களை அதிகரிக்க ரயில் பயணிகளும் பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்திற்கு வரும் பயணிகள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கோவில்பட்டியில் இருக்கும் ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டரிலும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் தான் பணிபுரிந்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவில்பட்டி டிக்கெட் கவுண்டரில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பணியில் இருந்துள்ளார். மேலும் அந்த நபருக்கு தமிழ், ஆங்கிலம் என எந்த இணைப்பு மொழியும் தெரியாது என சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் அன்றைய தினம் தட்கல் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்த பயணிகள் அந்த நபரிடம் தங்களுடைய டிக்கெட் விவரங்களை கூறியுள்ளனர். ஆனால் அவருக்கு ஹிந்தி மட்டும் தெரிந்திருந்ததால் பயணிகள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாமல் பரிதவித்து போயுள்ளார். அது மட்டுமின்றி இதுபோன்ற மொழி தெரியாத பணியாளர்களால் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுக்க வந்தவர்களும் சிரமம் அடைந்துள்ளனர். இதனிடையே பயணிகளுக்கும் கால தாமதமானதால் டிக்கெட்டுகளை சீக்கிரம் கொடுக்கும்படி கூறியுள்ளனர். அப்போது அங்கு பணியில் இருந்த வடமாநில இளைஞர் ஹிந்தியில் பேசினால் மட்டும்தான் தன்னால் விரைந்த டிக்கெட் கொடுக்க முடியும், இல்லை என்றால் மெதுவாகத்தான் தருவேன் என்று எகத்தாளமாக கூறியுள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ரயில் பயணிகள் அங்கிருந்தவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ், ஆங்கிலம் என எந்த மொழியும் தெரியாமல், கணினியை பயன்படுத்த தெரியாமல் வெறும் ஹிந்தியை கற்றுக்கொண்டு பணியில் இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் இது போன்ற மொழி தெரியாத பணியாளர்களால் டிக்கெட் எடுப்பதற்கு 30 முதல் 45 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது என ரயில்வே மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த விவகாரம் குறித்து ரயில்வே நிலைய மேலாளரிடம் புகார் கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் நிலைய மேலாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். ஆனால் அங்கேயும் பணியில் இருந்த ஊழியர் ஒருவர் அலட்சியமாக பதில் கூறியதால் அங்கு மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்த போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைந்து போகச் செய்தனர். தற்போது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் அரங்கேறும் இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு இந்த ரயில்வே நிர்வாகம் வேலை பார்த்தா இந்த ரயில்வே கோவில்பட்டியில லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா? அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்காரர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேர் கரெக்டா சொல்லணும். அவர்கிட்ட முதல்ல சொல்றோம், அவருக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றோம். அவரு எனக்கு அவன் வந்து ட்ரைனிங்ல இருக்கிறான், அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது இதெல்லாம் என்ன காய்க்குன்னா, இந்த கோயில்பட்டி ரயில்வே நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இந்த மாதிரியான ஆளுகளை வந்து கவனிக்கல. உள்ள இதுக்கு முன்னாடியும் சரி, நான் 2-3 டைம் வந்திருக்கேன். இந்த பர்டிகுலரா அந்த உள்ள இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து இங்க வேலை பார்த்தாங்கன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் கொண்டு வருவாரு. அதுக்கு காரணமே அந்த உட்கார்ந்துருக்காருல அவர் தான். அவர்கிட்ட வந்தவொடனே நம்ம சொல்லியாச்சு, இவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுவுமே தெரியாது, உதவி பண்ணுங்க. நான் எதுக்கு உதவி பண்ணணும்? இல்ல நாங்க எங்க இங்க டியூட்டியே தான் இல்ல சார். இல்ல அப்ப உங்க நான் பேசுறேன் இல்ல சார். நான் என்ன சொல்றேன், மத்தவங்க கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைன்ட் இப்படி தான் இஷ்யூ பெருசாக அவரோட இஷ்யூஸ் பெருசாக்கறதே நீங்க தான்.
அப்போனா அந்த தக்கல் டிக்கெட் உடனே ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். அது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆனால் தமிழ் தெரியவே இல்லை சுத்தமாக. இன்னும் தமிழும் தெரியலங்கிறாங்க, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியில் தான் பேசணுங்காங்க. அப்போ அந்த ஹிந்தி எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி யாராட்டும் தமிழ் தெரிஞ்சவங்களும் உள்ளே போடணும். அது கவுண்டரில் போட்டு எங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் நல்லபடியாக கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கணும். அதான் எனக்கு வாய்ப்பு. இன்னைக்கு தட்கல் டிக்கெட்டுக்கு வந்த நான் 3வது ஆளாக நிற்கிறேன். ஆளுக்கே திணறி 3 பேருக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு, அந்த ஒரு டிக்கெட்டில் 3 நபர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆக்கிட்டாரு. 2, 3, 4 அந்த யாருக்குமே இன்னைக்கு டிக்கெட்டு அவரால் அடிக்க முடியல. உடனே நாங்கள் எஸ்எம்கிட்ட போய் புகார் கொடுக்குறோம். அவர் எனக்கு இதுக்கு அது எஸ்எம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேணால் புகார் கொடுத்துட்டு போங்கன்னு அலட்சியமாக பேசுகிறார். கோவில்பட்டி ரயில்வே நிர்வாகம் என்பது பல கோடிகளை இன்றைக்கி வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கோவில்பட்டி. தென் மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனாக கோவில்பட்டி இருக்கிறது. ஆனால் இங்கே ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறாங்க. மேலே இருந்து இவங்களை யாரும் வாட்ச் பண்ணுறதில்லை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.